நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோசமான செயலில் ஈடுபட்ட தேரருக்கு 24 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. பரபரப்பு ஏற்படுத்திய அரசு வங்கி ஏடிஎம் பணம் கொள்ளை, குறுஞ்செய்தியில் சிக்கிய பெண்கள். தமிழர் பகுதியில் கிணற்றுக்குள் சடலமாக கிடந்த அரசு அதிகாரி. நாட்டில் அதிகரிக்கும் டாலர் தட்டுப்பாடு மற்றும் ஒரு விலையேற்றத்துக்கு வாய்ப்பு. மறு அறிவித்தல் வரை மூடப்படும் கடத்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. மதுபோதையில் காரை செலுத்தியதன் விளைவு 2 பெண்கள் உயிரிழப்பு. பணத்தகராறில் தம்பியை வெட்டி கொன்ற அண்ணன் தென் இலங்கையில் கொடூரம். இலங்கையில் இடம்பெற்ற கோர விபத்து, பெண்ணொருவர் பலி, 12 பேர் காயம். பொதுமக்கள் தினமாக ஒதுக்கப்பட்டுள்ள திங்கட்கிழமை எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு. கடையொன்றில் தீப்பரவல் தொடர்பான விரிவான செய்திகள். சிறுவ துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பௌத்த பிக்கு ஒருவருக்கு 24 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வறுமை காரணமாக சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கலன் பிந்துனுவெவ பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றில் ஒப்படைக்கப்பட்ட 10 வயது சிறுவனை கடும் பாலியல் துர்நடத்தைகளுக்கு உட்படுத்தியதாக அந்த விகாரையின் விகாராதிபதி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது குறித்த பிக்குவிற்கு 24 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. அவ்வாறு இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலதிகமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எதிர் மனுதாரரான பிக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகாது தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் இல்லாத நிலையிலே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தற்போது அந்த பிக்குவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இளம் பௌத்த பிக்குவாக விகாரையொன்றில் ஒப்படைக்கப்பட்ட முதலாவது நாளிலேயே சிறுவன் ஒருவரை பாலியல் துர்நடத்தைகளுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட கல்னிவ பிரதேசத்தைச் சேர்ந்த குற்றங்கள் தொடர்பான விசேட மேல் நீதிமன்றம் அண்மையில் தண்டனை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹொரணையில் உள்ள அரச வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பணமடங்கிய பணப்பை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹொரணையில் உள்ள அரச வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 3 கோடி ரூபாவிற்கும் அதிக பணம் அடங்கிய பணப்பையை 3ஆம் தேதி பிற்பகல் நபரொருவரால் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பாக வங்கியின் உதவி மேலாளர் மற்றும் ஒரு பாதுகாப்பு ஊழியர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வங்கியின் உதவி மேலாளருடன் பண பரிவர்த்தனைகள் செய்த நல்லுருவ மொதரவில பகுதியைச் சேர்ந்த 2 பெண்கள் மீது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக பாணந்துறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விசாரணையின் போது சந்தேகிக்கப்படும் அந்த உதவி மேலாளர் முன்னர் நல்லுருவ பகுதியில் உள்ள ஒரு அரசு வங்கியில் பணியாற்றியதும் வட்டிக்கு பணம் கொடுப்பதாக அறியப்பட்ட ஒரு பெண்ணிடமிருந்து 2.5 மில்லியன் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. அந்த தொகைக்கு வட்டியுடன் 7.2 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டதாகவும் பின்னர் அவ்வப்போது கூடுதலாக 1 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வங்கியிலிருந்து பணம் காணாமல் போவதற்கு முந்தைய நாள் சம்பந்தப்பட்ட பெண் தான் வட்டிக்கு வழங்கிய 3.7 மில்லியனை திருப்பி தருமாறு சந்தேக நபரிடம் குறுஞ்செய்தி மூலம் கோரியிருந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் நல்லுருவ பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணிடமிருந்தும் இத்தாலியில் இருந்து நாட்டுக்கு வந்த ஒரு பெண்ணிடமிருந்தும் தலா 2.5 மில்லியன் ரூபாயும் மற்றொரு நபரிடமிருந்து 3.7 மில்லியன் ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. கடன் பணத்தை திருப்பித் தருமாறு பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துள்ளமை தெரிய வருவதாக போலீசார் கூறுகின்றனர். இதற்கிடையில் பணம் காணாமல் போன மறுநாள் சந்தேக நபரின் உதவி மேலாளர் மற்றொரு வங்கி கிளைக்கு இடமாற்றம் செய்யப்பட இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாணந்துறை குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் சம்பந்தப்பட்ட 2 பெண்களிடமும் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கிளிநொச்சி பூநகரி பகுதியில் வனவள திணைக்களத்தில் கடமையாற்றும் அதிகாரியொருவரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது.
பூநகரி பகுதியில் வனவள திணைக்களத்தில் கடமையாற்றும் அதிகாரியொருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார். இன்னும் சடலம் வெளியில் எடுக்கப்படவில்லை என்றும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் சீனி, பருப்பு, பால்மா உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் சுமார் 100% அதிகரித்துள்ளன. அதேபோன்று இனிவரும் காலங்களில் டாலர் பெறுமதி அதிகரிப்பால் இந்த பெறுமதி கூடுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுப பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் டாலர் பெறுமதி உயர்வை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அது மாத்திரமன்றி எமது நாட்டின் பிரதான ஏற்றுமதி துறையான ஆடை தொழில்துறைக்கு அமெரிக்கா சில மாதங்களுக்கு முன்னர் 20% வரியை விதித்திருந்தது. கடந்த வாரம் மேலும் 12.5% வரியை விதித்துள்ளது. இதை பற்றி அரசாங்கத்தில் யார் பேசுகிறார்கள்? ஆடைத்துறை மட்டுமன்றி ரப்பர் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் ரப்பர் தயாரிப்புகளையும் அமெரிக்காவே அதிகம் கொள்வனவு செய்கிறது. இதனால் நாட்டின் ரப்பர் விலைக்கும் ஆடை தொழில்துறைக்கும் பெரும் ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. அரசாங்கம் இவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. டாலர் பெறுமதியை குறைக்க வேண்டுமாயின் எமது ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும். ஆனால் தற்போது எமது ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆனால் அரசாங்கமோ தேசிய உற்பத்தி வருமானம் அதிகரித்துள்ளதாக கூறிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு வருமானம் அதிகரித்திருந்தால் மக்களுக்கு எரிபொருள் மானியத்தையாவது வழங்கியிருக்க வேண்டுமல்லவா என கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கேசன்துறை முதல் கல்பிட்டி வரையான கடல் பகுதிகளில் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பயணங்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் காங்கேசன்துறை முதல் மன்னார் ஊடாக கல்பிட்டி வரையான கடலோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் அந்த வேளைகளில் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் திணைக்கள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வான்பரப்பு மற்றும் கடல் எல்லைகளுக்குள் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என கடற்படை மற்றும் கடற்தொழிலாளர்கள் சமூகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை திருகோணமலை முதல் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான மற்றும் கல்பிட்டி முதல் கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் முதல் கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கடலோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பகுதிகளில் கடல் எல்லைகளின் உயரமானது சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் காரொன்று விபத்துக்குள்ளாகியதில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். ஹான்வெல்ல காவல் பிரிவில் உள்ள எம்புல்கம பெனகூடா சாலையில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ரணால மற்றும் கிரந்துருகோட்டை பகுதிகளைச் சேர்ந்த 42 மற்றும் 44 வயதுடைய பெண்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். எம்புல்கம நோக்கி சென்ற காரொன்று அதே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் மீது மோதிய போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துக்கு பிறகு கார் நிற்காமல் சம்பவ இடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளது. இதையடுத்து விபத்தில் காயமடைந்த 2 பெண்களும் நவகமும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்கு பிறகு சிசிடிவி காட்சிகள் மற்றும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் சந்தேகத்துக்குரிய சாரதியை கைது செய்துள்ளனர். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட காரையும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். விபத்து நடந்த நேரத்தில் சந்தேக நபர் போதையில் இருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை திக்வெல்ல பகுதியில் படகுடுக்கள் வாங்கல் பிரச்சினை காரணமாக அண்ணன் ஒருவரால் தம்பி கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான 41 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். மதுபோதையில் இருந்த 45 வயதுடைய அண்ணன் தம்பியின் வீட்டுக்குள் கூறிய ஆயுதத்துடன் அத்துமீறி நுழைந்துள்ளார். அங்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கம் கைகலப்பாக மாறிய நிலையில் அண்ணன் தனது தம்பியை கூறிய ஆயுதத்தால் சரமாரியாக வெட்டியுள்ளார்.
இதில் பலத்த காயமடைந்த தம்பி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொலை சம்பவத்தை தொடர்ந்து 4 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதுடைய சந்தேக நபரான அண்ணனை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் ஆனமடுவ முதலக்குழிய பகுதியில் நேற்று மதியம் 1 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளனர். பொலனறுவை பகுதியிலிருந்து சிலாபம் முன்னேஸ்வரம் கோவிலுக்கு சிறிய ரக லொரியொன்றில் வழிபாட்டுக்காக வந்த குழுவினர் மீண்டும் திரும்பி சென்று கொண்டிருந்த போது லொரி கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விட்டு விலகி மரமொன்றில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து நடந்த தருணத்தில் வழி லொரியில் 13 பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தினால் காயமடைந்த அனைவரும் ஆனமடுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி குறித்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பொலனறுவை அரளகங்கில பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் காயமடைந்தவர்களில் இருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக புத்தளம் தள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லொரி ஓட்டுநருக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இச்சம்பவம் குறித்து ஆனமடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் நாளை முதல் பொதுமக்கள் தினமாக ஒதுக்கப்பட்டுள்ள திங்கட்கிழமைகளில் நடத்தப்படும் எந்தவொரு உத்தியோகபூர்வ கூட்டங்களிலும் தங்களால் கலந்து கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தினமான திங்கட்கிழமைகளில் அமைச்சகங்கள் மற்றும் அரசியல் தலைமைகளால் நேரடி அல்லது இணைய வழி கூட்டங்கள் நடத்தப்படுவதால் தங்களை நாடி வரும் பொதுமக்களுக்கு பெரும் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அரசு நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 27/2023 படி பொதுமக்கள் தினத்தில் அதிகாரிகள் தங்களது அலுவலகங்களில் தங்கியிருந்த மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்நாளில் எந்தவொரு உத்தியோகபூர்வ கூட்டங்களையும் நடத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஆர் செந்தில் தெரிவித்துள்ளார். கடவத்தை மகர பகுதியில் அமைந்துள்ள கடையொன்றில் இன்று திடீர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக 4 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலைமை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.